السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. الحمد لله சிஸ்டர்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சிஸ்டர்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஹுருஃபுன் நத்தஐயா பார்க்க போகிறோம். அதாவது ஹுருஃபுன் நத்தஐயா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தரஃபுல் லிசான் எழுத்துக்கள் தான். ஸோ நாவின் நுனிப்பகுதி எழுத்துக்களில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் நூன் பார்த்துருக்கோம், ரா பார்த்துருக்கோம். அதுக்கும் முன்னாடி என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதாவது நம்ம ஹஃபத்துல் லிசான் பார்த்துருக்குறோம், அதுக்கப்புறமா வசத்துல் லிசான் பார்த்துருக்குறோம், அக்கசல் லிசான் பார்த்துருக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நம்ம வந்து தரஃபுல் லிசானில் நூன் அதுக்கப்புறம் ரா பார்த்துருக்குறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஹுருஃபுன் நத்தஐயா எழுத்துக்கள். அதாவது நத்தஐயா அப்படிங்கிறது வந்து டென்டல் கான்சனன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அதாவது இது வந்து வாயில் வந்து 2 மேல் வெட்டும் பற்கள் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு பின்னாடி வச்சு சொல்கிறதுனால இந்த பேர் இதுக்கு வந்து கொடுக்கப்படுது. ஸோ நாவின் நுனி வந்து அதனுடைய மேல் பகுதி இருக்கும் பார்த்திங்களா, நாவின் நுனியோட மேல் பகுதி அது வந்து 2 மேல் வெட்டும் பற்களோட ஈறுகளை தொடும்போது உச்சரிக்கக்கூடிய எழுத்து தான் வந்து இந்த 3 எழுத்துக்கள். என்னென்ன எழுத்துக்கள்? தா, தால், த. ஸோ இந்த 3 எழுத்துக்களும் சில சமயம் சில புக்ஸில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் வேறுன்னு போட்டிருக்கோம், சில புக்ஸில் என்ன போட்டிருக்கோன்னா ஈருன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அதில் நமக்கு வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால் வேர் அப்படிங்கிறது தான் ரொம்பவே சரியானதாக இருக்கும். ஓகேவா? ஸோ நாவின் நுனியிலிருந்தும் மேல் நடுப்பற்களின் வேரிலிருந்தும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு வரைவிலக்கணம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ ஈரு அப்படிங்கிறதும் கரெக்டு தான், இருந்தாலும் அந்த நாவு இருக்குது பார்த்திங்களா, நுனி நாவு, அது வந்து அந்த வேரில் வச்சு நம்ம சொல்லுவோம். வேர் அப்படிங்கிறது என்னென்னா அந்த பல்லோ அந்த முன்பற்கள் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு கம் லைன் இருக்கும். ஓகேவா? அந்த கம் லைன் இருக்கும், அந்த ரூட்டு. ஓகேவா? அதுதான் வந்து வேர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்து நம்ம டச் பண்ணுவோம். சரியா? டச் பண்ணால் தான் இந்த எழுத்துக்கள் 3 எழுத்துக்களும் அங்கேருந்து தான் பிறக்குது. ஸோ இந்த 3 எழுத்துக்களுடைய உச்சரிப்பு வெளிப்படும் இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான். ஓகேவா? ஒன்றே ஒன்று தான். அதுதான் நுனி நாவிலிருந்தும் மேல் நடுப்பற்களின் வேரிலிருந்தும் உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள் இந்த 3 எழுத்துக்களும். ஸோ இதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். அதாவது தீஸ் லெட்டர்ஸ் ஆர் ஆர்டிகுலேட்டட் when the tip of the tongue touches the gums of the upper central incisors. ஓகேவா? கம்ஸ்னும் சில புக்கில் இருக்கும், சில புக்கில் கம் லைன் என்னென்னா ரூட் அப்படின்னு கூட குறிப்பிடப்பட்டிருக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபோ தான். இன்ஷா அல்லாஹ். வேறு புக்கில் வேறு மாதிரி படித்தோமே, இந்த புக்கில் இப்படி இருக்குதே, அந்த புக்கில் அப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து அதனுடைய பின்னணி இதுதான் ரீசன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஆனால் இப்போ வந்து இந்த 3 எழுத்துக்களுக்கும் மஹரஜ் 1 அப்படின்னு சொன்னாலும் இதனுடைய பண்புகள் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து வேறுபாடு இருக்குது. அதில் இதனுடைய சிஃபத்தில் கண்டிப்பாக வேறுபாடு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனுடைய உச்சரிப்பு சப்தம் வந்து மாறுபடும். ஸோ கண்டிப்பாக வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இந்த த, தால், தா இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தா அப்படிங்கிறது வந்து ஹெவி லெட்டர். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து நம்ம சுக்கூன் வச்சோம் அப்படின்னு சொன்னால் கல்கலா பண்ணுவோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த தால் பார்த்திங்கன்னா இந்த தாலும் தாவும் வந்து என்ன லெட்டர்? லைட் லெட்டர்ஸ். ஓகே? ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த தாலுக்கு சுக்கூன் வச்சோம் அப்படின்னு சொன்னால் கல்கலா பண்ணுவோம், தாக்கு சுக்கூன் வச்சா கல்கலா பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து அப்பர் சென்ட்ரல் இன்சிசர்ஸ் ரூட் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த இதில் வந்து சிஃபத்துகள் வந்து வேறுபடும். ஓகேவா? தா வந்து இஸ்தியாலா எழுத்து அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஹெவி லெட்டர். தஃப்ஹீமாக தான் நம்ம உச்சரிப்போம். அதே மாதிரி இந்த தாக்கும் தாலுக்கும் கல்கலா சுக்கூன் வைக்கும் போது கல்கலா கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் மற்ற சிஃபத்துகளும் வேறுபாடு இருக்கும் உச்சரிப்பில். ஓகேவா? உச்சரிக்கும் போது அந்த கண்டிப்பாக அந்த சப்தத்தின் அடிப்படையில் வேறுபாடு இருக்கும்.
ஒலியின் அடிப்படையிலையும் அந்த காற்றின் வெளிப்படக்கூடிய அடிப்படையிலையும் கண்டிப்பாக வந்து சிஃபத்தில் வேறுபாடு இருக்கும். மஹரஜில் இந்த 3 எழுத்துக்களும் ஒன்று தான், ஒரே இடத்துலேருந்து தான் பிறக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? இப்போது இந்த த இருக்குது பார்த்திங்களா, இந்த ஃபஸ்ட் லெட்டர் த இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு சுக்கூன் வச்சோன்னா அதுக்கு உதாரணம் பார்க்கலாம். பைத் பைத் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அப்படின்னு சொல்லும் போது அங்கே ஒரு சிஃபத்து வெளிப்படும். ஓகேவா? ஹம்ஸ் அப்படிங்கிற ஒரு சிஃபத் இருக்குது, அது வந்து கண்டிப்பாக அங்கே வந்து வெளிப்படும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த இத் அப்படின்னு சொல்லும்போது, பைத் அப்படின்னு சொல்லும்போது காற்று வந்து தடைப்படக்கூடியதாகவும் இருக்கும், அதே சமயத்தில் காற்றும் வெளியாகும். ஓகேவா? ஸோ இந்த த சுக்கூன் பொறுத்த வரைக்கும் 2 சிஃபத்துகள் இருக்கும். ஹம்ஸும் இருக்கும், ஷித்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஃபத்தும் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த த பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து மஹரஜோட ரொம்ப ரிலே ஆகும். ஓகேவா? ரொம்ப அதிகமான ரிலையன்ஸ் இருக்கும், அதாவது ஸ்ட்ராங் ரிலையன்ஸ் அந்த மஹரஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து இருக்குது. அதாவது காற்று ஒளி வந்து தடைப்படக்கூடியதாகவும் இருக்குது, காற்று வெளியாகக்கூடியதாகவும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பைத் அப்படின்னு சொல்லி பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த காற்று வந்து தடைப்படும், அதே சமயத்தில் வெளிப்படும் போது தான் அந்த இத் அப்படின்னு ஒரு சவுண்டை நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததான் த கெஸ்ராக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உதாரணம் யத்தீம் யத்தீம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது த ஃபத்ஹாக்கு தர்மீஹிம் அப்படின்னு சொல்லலாம். த தொம்மாக்கு அன்தும். இது மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தால் சுக்குன். இந்த தால் சுக்குனுக்கு நான் என்ன சொன்னேன் ஏற்கனவே, கல்கலா வந்து கொடுப்போம். இப்போது உதாரணத்துக்கு யூலது, இந்த தால் சுக்கூனுக்கு நம்ம சொல்லுவோம் யூலது. தால் கெஸ்ராக்கு வந்து தீனுக்கும். தால் ஃபத்ஹா ஹசத. தால் தொம்மா சுதூரி. அடுத்தது தா தா சுக்கூனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கல்கலா பண்ணுவோம். ஓகேவா? அப்போது முத்தும இன்ன அப்படின்னு சொல்லும்போது அந்த தா சுக்கூனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கல்கலா கொடுப்போம். அடுத்ததான் தா ஃபத்ஹா, அதுக்கு சௌதா. அடுத்தது தா கெஸ்ரா, இதுக்கு ஹாத்தி. அதுக்கே மாதிரி தா தொம்மா தூரி. இந்த மாதிரிலாம் நம்ம வந்து இந்த தாக்கு வந்து சொல்லுவோம். இந்த தாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷித்தா, வலிமையான எழுத்து. இது வந்து காற்று கண்டிப்பாக இதுக்கு வந்து தடைப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தடைப்படக்கூடியதாக இருக்குது. இது வந்து ஜஹர் அப்படிங்கிற ஒரு தன்மையும் இதுக்கு இருக்குது. அதாவது என்ன பண்ணோம்னா, காற்றை வந்து தக்க வச்சுக்கும் வாய்க்குள்ளாரியே. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மை இதுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நான் என்ன சொன்னேன் ஏற்கனவே, ஹெவி லெட்டர், இஸ்திஆலா எழுத்து. அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த தா உச்சரிக்கும் போது நாவோட இறுதி பகுதி மேல் முரசை நோக்கி உயர்த்தணும். ஓகேவா? நாவோட இறுதி பகுதியை மேல் முரசை நோக்கி உயர்த்தணும். அப்போது இந்த சப்தம் வந்து எங்கே தெரியுமா போகும், மேலே தான் போகணும். அந்த மேல் முரசை நோக்கி தான் அந்த சப்தம் வந்து போகணும். நாவோட இறுதி பகுதி உயர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேல் முரசை வந்து அழுத்தி இந்த சப்தத்தை வந்து வெளிக்கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த இஸ்திஆலா எழுத்துக்களுக்கு சப்தம் வந்து வாயில் வெளியில் சப்தம் வரக்கூடாது, வாயோட மேலே முரசை நோக்கி இந்த சப்தம் வந்து போகணும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த தா வந்து இத்பாக் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அடைப்படும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் முரசோட இந்த நா வந்து முழுவதுமாக அப்படி என்ன ஆகும்னா உயர்ந்து அந்த எழுத்தோட ஒளி வந்து அதை நோக்கி தான் போகணும். நாவோட இந்த மேல் முரசோட ஒட்டுறது மாதிரி இது வந்து வரும். ஓகேவா? வாய் வந்து அந்த மாதிரியான ஒரு வடிவத்தில் தான் இருக்கும். இந்த நா வந்து மேலே நோக்கி போகும். அப்போது இந்த நாவை வந்து என்ன பண்ணும், மேல் முரசோட ஒட்டுறது மாதிரி ஆகும். ஓகேவா? நாவுக்கும் மேல் முரசுக்கும் இடையில் எழுத்துக்களுடைய அந்த சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த ஒலியோட அழுத்தம் அதிகமாக இருக்கும். ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? இப்போ தா தா அப்படின்னு சொல்கிறதுக்கும் த அப்படின்னு சொல்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ த அப்படின்னு சொல்லும் போது காற்று வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம், அது வந்து ஈஸியாக வெளியில் வரும். ஓகேவா? வாய் வழியாக ஈஸியாக வெளியில் வரும். ஆனால் தா அப்படின்னு சொல்லும் போது
அந்த ஒலி என்னாகும், சவுண்டு வந்து மேல் முரசை நோக்கி போகணும். சரியாம்மா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது தான் சரியான முறையில் உச்சரிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அல்ஹம்துலில்லா. ஸோ இந்த எழுத்துக்கள் வந்து ரொம்பவே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதனுடைய மஹ்ரஜ் என்ன, நுனி நாவிலிருந்தும் மேல் நடுப்பற்களின் வேரிலிருந்தும் இந்த 3 எழுத்துக்கள் வெளியாகுது. என்னென்ன எழுத்துக்கள்? த, தால், தா. ஓகே. இதனுடைய சிஃபத்துகள் கண்டிப்பாக மாறுபடும். ஓகேவா? இதனுடைய உச்சரிப்புடைய சப்தம் மாறுபடும். அதனால் இதனுடைய சிஃபத்துகளும் மாறுபடும். ஓகே. ஆனால் மஹ்ரஜ் ஒரே மஹ்ரஜ் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.